எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி நம்மை பலப்படுத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது உபாகமம் 28:2 சொல்லுகிறது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலிக்கும் என்று சொன்னால் அது அப்படியே சம்பவிக்க போகிறது. ஒருவேளை ஆசீர்வாதங்களை எல்லாம் காதால கேட்டிருக்கிற பிரதர், அதை நான் அனுபவிச்சதில்லை. ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் நாங்கள் பார்த்ததில்லை. ஒரு புறம் வருமானம் வருது, இன்னொரு பக்கம் அநியாய செலவுகள் கையை விட்டு போயிட்டே இருக்கு, என் கையில் ஒரு பைசா கூட நிற்கிறது இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பு என் கையில் நிற்கிறதில்லை, நான் கஷ்டப்பட்டு போராடி சம்பாதிக்கிற காரியங்கள் கையில் நிற்கிறதில்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேத வசனத்தின்படி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மீது உன் பிள்ளைகள் மீது வந்து நிச்சயம் பலிக்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இவர்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்த வழிகளை கர்த்தர் கவனித்து பார்த்தார். இவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்தார், பொறுத்திருந்ததை பார்த்தார், தாழ்மையோடு நடந்து வந்ததை பார்த்தார். இவைகளெல்லாம் பார்த்த தெய்வம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆசீர்வாதங்கள் உன் மீது வந்து பழிக்கும். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சம்பவித்த காரியங்கள், வாழ்க்கையில் வந்த காரியங்கள் எல்லாம் இருதயத்திற்கு கசப்பு உண்டாக்குற காரியங்களாக இருக்கலாம். பிரதர், நான் தவறி முடிவெடுத்துட்டேனா, தெரியாமல் முடிவெடுத்துட்டேனா, நான் எப்படி இந்த முடிவுகளாக எடுத்து நினைக்க தெரியல என்று சொல்லி சில பிரச்சனையில் நீங்கள் சிக்கப்பட்டு நிற்கலாம். ஆனால் வேத வசனத்தின்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்கள் மீது வந்து பலிக்க செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அலைந்து திரிய வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. காரணம் என்ன? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஜனம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று பார்ப்போம். அது உபாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம் சொல்லுகிறது, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் அவர் சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். ஏனோ தானோ என்று செவி கொடுப்பதல்ல. கர்த்தர் பேசும் பொழுது அதை கொஞ்சம் சீரியஸ்னஸாக எடுத்து கேட்க வேண்டியது நம்முடைய கடமை இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நான் விரும்புகிற காரியம் நடக்கவில்லை, நான் எதிர்பார்க்கிறது நடக்கலை, நான் கேட்கிற காரியம் நடக்கலை, நான் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கலை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நாம் அற்பமாக எண்ணி அதை புறம்பே ஒரு நாளும் தள்ளவே கூடாது. அந்த வார்த்தையை நாம் கவனித்து கேட்போமே ஆனால், சீரியஸா எடுத்து நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது வந்து பலிக்கும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கவனித்து கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை பலிக்க செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர் கர்த்தருடைய கரம் இறங்கி ஆசீர்வாதங்களை கட்டளையிடட்டும். ஒரு விசை கூட பலன் இறங்கி வரட்டும். எல்லா தடைகளையும் நீக்குகிறவர் அற்புதங்களை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். விசேஷித்த ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களும் இப்பொழுதே இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மேன்மைப்படுத்தும். தடைகளை நீக்கி போடுகிறேன். பிள்ளைகளுக்கு நான் புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த ஆசீர்வாதத்தினால் நம்முடைய பிள்ளைகள் திருப்தியாக இருக்கட்டும். வாங்குகிற சம்பாதியம், வருகிற காரியங்கள், பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலைத்திருக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்து மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.